ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்னைக்கு வந்திருக்கிற இடம் கேரளாவில ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் பிளேஸ். நீங்க தமிழ்நாட்டில இருந்து நெறைய படங்கள இங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டா தமிழ் ஷூட் பண்ண படம் வந்து காவலன். இப்ப நாங்க இங்க போயிருக்கிற இடம் வந்து சின்னதா ஒரு ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. அதனால நாங்க ஃபுல் இடம் சுத்தி பார்க்க முடியல. இருந்தாலும் மலையாளத்தில மோகன்லால், மம்முட்டி, திலீபன், செல்லி பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ். அதுவும் இல்லாம தமிழ்ல நம்ம விஜயோட காவலனும் எங்க இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. என் வைஃப் இதே மாரி நெறைய நாளா சொல்றா, வெளிய எங்கேயும் போல, வெளிய எங்கிலும் போகலன்னு. அதனால தான் இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோம். எங்க வீட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஆனா இதுவரைக்கும் போனதில்ல. பாப்பாவும் கொஞ்சம் ஹேப்பியா இருந்தா. வந்தவங்ககிட்ட எல்லாம் டாட்டா காட்டிக்கிட்டே இருந்தா. இந்த படத்தோட ஃப்ரண்டே எப்பவுமே இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடு தானுங்க. இது ஒரு 3 அடுக்கு மாடி மாதிரி பழைய பில்டிங் ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. உள்ளார ஏறி பார்க்கும்போது இந்த டோர்லாம் பாருங்க எவ்வளோ திக்னஸா இருந்துச்சுன்னு. மேலே எல்லாம் மரம் போட்டு அதுக்கு மேலே மண்ணு போட்டு தான் ஒவ்வொரு மாடி செஞ்சுருக்காங்க. அப்புறம் இது உள்ளார கொஞ்சம் லைட் எல்லாம் இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நடத்தாமல் கொஞ்ச நாள் அப்படியே இருக்குது. உள்ளார வந்து இதே மாதிரி சென்டரில் இது மாதிரி வெயில் மழை எல்லாம் வர்ற மாதிரி ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய காலத்து வீடு மாதிரி. தூணெல்லாம் ஃபுல் தேக்கு மரங்க. எவ்வளோ கட்டியில் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பழைய டிசைன் எல்லாம் இப்போவுமே நிறைய மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஷூட்டிங் ஆளுக்கு நல்ல காசு கிடைக்கும். இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளார போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 30னா நாங்கள் 2 பேர் போனோம். எங்களுக்கு 60 ரூபா ஆச்சு. அப்புறம் கேமரா அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகிறீங்களா 200 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம டிஜிட்டல் கேமரா அந்த மாதிரி கொண்டு போனால் இதே மாதிரி நம்ம 30 ரூபா இல்லை 200 ரூபா கொடுத்து தான் இருக்கும். இதோட சென்டர்ல பார்க்கறதுக்கு இந்த துளசி தரையெல்லாம் போட்டு நல்ல சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நல்ல வியூ இல்லை. நான் கேமராவில் மேக்ஸிமம் வியூ கொண்டு வர பார்த்தேன். ஆனால் எந்த வியூ எடுத்தாலும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது உள்ளார இருந்து நம்ம வரும்போது இதே மாதிரி வெளியே உள்ளார இருக்கிற ஒரு வியூ தான். இது இப்போ ஒரு கல்யாண வெட்டிங் நினைக்கிறேன். ஒரு ஷூட்டிங் இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நினைக்கிறேன். இந்த ஓடெல்லாம் பழைய காலத்தில் அதே ஓடு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளோர் இன்னும் நிறையாது மாற்றல. பழைய காலத்தில் ஃப்ளோரில் கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் பூசி வச்சுருக்காங்க, அவ்வளோ. இந்த அரண்மனைக்கு சொந்தமாக ஒரு யானை இருக்குதுங்க. அந்த யானை வந்து பின்னாடி கட்டியிருந்தாங்க. அந்த யானையோட லாரி தான் இது. ஆனால் நாங்கள் வந்து அந்த யானை பார்க்க முடியல. அப்புறம் இந்த டோரெல்லாம் பாருங்கள் அவ்வளோ திக்னஸில் பண்ணியிருக்காங்க. பழைய காலத்து மரத்தடினா இவ்வளோ தான். ஃபுல் தேக்குங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இப்போ ஒரு 10-100 வருஷம் ஆகிட்டு இது இப்படியே நிற்கணும்னா அதை எவ்வளோ அன்னைக்கு அதை எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த அரண்மனையில் கிச்சன் தானே ரொம்ப பிடிச்சிருந்துக்கு. பழைய கால கிச்சனால் அன்னைக்கு இந்த கரண்டெல்லாம் இல்லாதனால இதே மாதிரி விளக்கேற்றி தான் அவங்க நிறைய குக் பண்ணியிருப்பாங்க. இந்த அடுப்பெல்லாம் அதே மாதிரி இருக்குது. பழைய அதெல்லாம் அங்கேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பழைய கல், ஆட்டுக்கல், அரைக்கல், அம்மிக்கல் இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு பேர் தெரியலைங்க. பழைய ஃபுல் கல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி பழைய காலத்தை இது வந்து கிணறுங்க. வீட்டுக்குள்ளார கிச்சனுக்குள்ளார இருந்து நம்ம கிணத்துக்கு தண்ணி இறக்கலாம். ஆனால் கிணறு அதே கிணறுங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணி வச்சுருங்க. இது கிணத்தோட நம்ம இதில் தான் கயர் பொட்டி இப்படி சுற்றி சுற்றி இழுத்தா தண்ணி மேலே வந்துடும். அதே மாதிரி தான் இது வந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு நம்ம கீழே போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கு ஹோலலாக இருக்குது. இந்த சைடு வந்தாலும் அந்த கிணத்துக்கு இன்னொரு ஓப்பன் இருக்குங்க. இந்த சைட்லேருந்து பிரியாவை அந்த சைடில் கை காட்டினேன். பாப்பா வச்சுனால அவகிட்ட கொஞ்சம் கேராக இருந்துக்க சொன்னேன். ஆனால் வீடு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுண்ணே. ஏன்னா எவ்வளோ ஏக்கர்னே எனக்கு சரியில்லை. நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து தான் இனிமேல் கண்டுபிடிக்கணும். இந்த அரண்மனை இப்போவுமே சிமெண்ட் எல்லாம் தேய்க்காம வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த மண் சேவரெல்லாம் வச்சு தானே கட்டியிருக்காங்க. செங்கல்னு சொல்லுவாங்க. கேரளத்தில் செங்கல்னு சொன்னால் நம்ம செங்கல் இல்லைங்க, வெட்டுக்கல்னு சொல்கிற ஒரு சிகப்பாக கல். அந்த கல் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் சின்னதாக இன்னொரு இடம் இருக்குது. இது வந்து அவங்க பழைய காலத்தில் அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. கேரளாவில் இது 10,000 சொல்லுவாங்க, மலையாளத்தில் 10,000 சொல்லுவாங்க. இதில் தான் இந்த அரிசி இல்லை. இதுக்கே இவ்வளோ பெரிய அரண்மனைனா இந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கான அரிசி மற்றும் எல்லா தானியங்களும் சேகரிக்கிறதுக்கு இதே மாதிரி சின்னதாக ஒரு அரண்மனை கூட அவங்க பக்கத்திலே செஞ்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃபுல்லு நிறையா இது மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு மாடி நம்ம நடக்கும்போது கீழே அந்த மரம் வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு தான் ஒவ்வொரு மாடியும் கட்டியிருக்காங்க. இந்த வியூ இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி சொன்னால் நம்ம அந்த சினிமாவில் ஷூட் பண்ணது அந்த பெரிய அரண்மனையோட வியூ தான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வரதுக்கு வேண்டி நம்ம பாலக்காடு, கேரளாவில் பாலக்காடு வந்தால் பாலக்காடில் இருந்து ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை 25 கிலோமீட்டருக்குள்ளார தான் வருது. இந்த அரண்மனை வந்து வரிக்கா ஷேரிமனான்னு சொல்லிடுவாங்க. நான் பேசும்போது ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தமிழ் அவ்வளோ ஸ்பீடாக வராது, கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த குளத்தோட ஃப்ரண்ட் சைடை இந்த மாதிரி ஒரு ஷெட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இது சும்மா தான் இருந்துச்சு. பழைய காலத்தில் என்னவா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த குளம் வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளார யாரும் இறங்காத கூடாது, ரொம்ப ஆழம் இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குளம் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ பெருசு
சைடுனா நம்ம இந்த அரண்மனை எவ்வளோ பெருசாக இருக்கும் அதே மாதிரி இதில் ஒரு 2 சைடு இருக்குங்க. பழைய காலத்தில் நம்ம உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி சொல்கிற மாதிரி இந்த அரண்மனையிலும் அதே மாதிரி இந்த குளத்துக்கு இறங்குறதுக்கு இதே மாதிரி 2 செக்ஷனாக திருத்தி வச்சுருக்காங்க. நிறைய நாளை நான் எங்கேயும் கூட்டி போவதனால இன்றைக்கி கூட்டி வந்த இடத்துல நிறைய டைம் என்னன்னு செலவழிச்சிட்டா இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா இவங்களை திருப்திப்படுத்தணும்ல. அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எல்லாருடையும் ஃபோட்டோ அதே மாதிரி ஃபுல் வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன். நிறைய அரண்மனைக்கு சுற்றி நல்ல தென்னை மரம் அதே மாதிரி நல்ல மாங்காய் மரம் அந்த மாதிரி நிறைய மரங்களாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. அதே மாதிரி சொன்னேன் எஸ்பெஷலி சொன்னால் பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருந்த டைல்ஸ் இருக்குது. அந்த டைல்ஸ் எல்லாம் இதிலே அதே மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் டைல்ஸ் டேமேஜ் ஆனால் அங்கே சிமெண்ட் போட்டு சரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்த டைல்ஸ் சொல்கிறாங்க. இந்த அரண்மனையோட சிட் அவுட் இதுதான் இதோட பிராண்டே. இதை பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த அரண்மனையில் ஒரு படம் எடுத்தால் அதை இதோட ஃப்ரண்டேஜ் இல்லாமல் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வியூவாக இருக்கும் இது கேமராவில் பார்க்கும்போது. பாப்பாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி அதனால நிறைய டைம் விளையாடிக்கிட்டே இருந்தா. நாங்கள் எடுக்க பார்த்தோம், நான் மண்ணில் இறங்கி விளையாடிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் எடுத்து வைக்கிறதுக்காக விடலை. நிறையா நடந்துகிட்டு இருந்தா கீழே மண்ணில் எல்லாம் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா. ஆனால் இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு வரணுங்க. ஏன்னா ஃபுல் இடம் எங்களுக்கு இன்னுமே சுற்றி பார்க்க முடியல. கொஞ்சம் இடம் மட்டும்தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அது பாப்பா வந்து வரவங்களுக்கெல்லாம் டாட்டா கொடுத்துக்கிட்டே இருந்தா. எப்படி இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு இந்த அரண்மனை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுங்க. இன்றைக்கி ஷூட்டிங் நடக்கிறதுல நிறைய இடம் சுற்றி பார்க்க முடியல. அப்போது இந்த வீடியோ வந்து பைண்ட் அப் பண்ணுறோம். பிரியாவும் குழந்தையும் திருப்திப்படுத்த மாதிரி இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோ பிடிக்கலாம். பாய் பாய்.